கிராமத்து முறையில் கொண்டக்கடலையை நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொண்டக்கடலையை நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சுன்னா எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப வேக்காடு இல்லாத எடுத்திங்கனாலும் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய், கடுகு, நெல் சீரகம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் போடலை, ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டா பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருந்தல அது நல்லாவே பொரியணும். ஏன்னா நல்லா இதாகனா தான் நம்மளால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூண்டு அண்டு பெருங்காயம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது சீரகம் இதெல்லாம் நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு டயட்டையும் ஃபாலோ பண்ணலாம். குட் ஹெல்த் ஃபார் ஃபுட்டுன்ற மாதிரி இதை நைட்டு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டை வதக்கினதுக்கப்புறம் நல்லா கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா வறுப்பட்டு சாப்பிடும்போது நம்மளுடைய கூந்தலுக்கும் சரி நம்மளோட அழகு உடலுக்கும் சரி கறிவேப்பிலை ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே எடுத்து கொட்டி சாப்பிடுங்க. மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.